கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களிடமிருந்து அந்த கப்பலில் இருந்து கைப்பற்றப்பட்ட 6 பேருக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பான இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்றிருப்பதாகவும் யஹியா சாரி செய்தி பிரிவினுடைய பொறுப்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஹூதிகள் மேஜிக் சி என்கிற ஒரு கப்பலையும் இந்த வாரம் மூழ்கடித்திருந்தார்கள். மொத்தமாக 2 கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிற அதே நேரம் Vessel Eternity Sea. This says Yemen Naval Force is calling you in Channel 16. How do you read me? Over. الموت لإسرائيل، اللعنة على اليهود، النصر لإسرائيل. يا ربي لك الحمد. الموت امريكا، الموت اسرائيل، اللعنة عليهم، النصر لإسرائيل. لبيك يا اسرائيل، لبيك يا اسرائيل، لبيك يا اسرائيل. يا ربي لك الحمد. இரண்டு கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 2 கப்பல்களை மூழ்கடித்திருக்கிறார்கள். எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த கப்பலை நீங்க பாக்குறீங்க. தற்போது மொத்தமாக இந்த கப்பல் மூழ்கிடுச்சு. கடைசியாக மூழ்குகிற ஒரு நிலையத்தான் நீங்க பாக்குறீங்க. இந்த கப்பல் மீதான தாக்குதலும் அகோரமான தாக்குதலாக இருந்தது. கிட்டத்தட்ட 6 ஆளில்லாத போட் மூலமாக இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருந்தார்கள். சரியாக இருந்தா இந்த தாக்குதல்களை சம்பந்தப்பட்ட கப்பல் தடுத்திருக்க வேண்டும், அல்லது ஹூதிகளுடைய கருத்துக்களை கேட்டு அவங்க பின்வாங்கி இருக்கணும். ஆனா அவங்க கேட்காத காரணத்தினால தான் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக ஹூதிகளுடைய ராணுவ செய்தி பிரிவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெனரல் யஹியா சாரி தகவல் வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த கப்பல் மீதான தாக்குதல்ங்கிறது ஒரு முக்கியமான இலக்காக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கப்பல் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதனால 4 மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கப்பலுக்குள்ள இருந்தவங்க 10 பேர் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். 11 பேரை காணவில்லை என்கிறது கப்பல் நிறுவனம். அதே நேரத்தில் 6 பேரை ஹூதிகள் பணைய கைதிகளாக பிடித்து சென்றிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதில் என்ன கவனிக்கணும்னா, கப்பல் மூழ்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதில் இருந்த 6 பேர் அவங்க பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த வீடியோக்களை எல்லாம் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. கப்பலுக்குள்ள அவங்க போறாங்க, அட்டாக் நடந்து கப்பலை எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா, அல் ஜசீராவினுடைய வீடியோவில் அந்த கப்பல் மூழ்குகிற காட்சிகள் காட்டப்படுகிற அதே நேரம் இந்த பகுதிகளில் அவங்க ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி, ஹூதிகளுடைய படைப்பிரிவு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாங்க. இறங்கி என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதிகளை ஃபுல்லா கப்பலை சர்ச் பண்ணிட்டு அதுல இருந்து அவங்கள்ட்ட யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அதுல 6 பேர் அவங்கள்ட்ட உயிரோட கிடைக்கிறாங்க. 6 பேரையும் அவர்கள் பணைய கைதிகளாக பிடித்து விட்டு சென்று விட்டார்கள். ஏற்கனவே கேலக்ஸி லீடர் என்கிற ஒரு கப்பலை முதல்ல அவங்க கைப்பற்றினாங்க. நமக்கு தெரியும், இது வந்து நவம்பர் மாதம் 15களுக்கு பிறகே அவங்க கைப்பற்றிட்டாங்க. அதுல இருந்த 20 பேரை 400 நாட்கள் தடுத்து வைத்து விட்டு பிறகு அவங்க விடுதலை பண்ணி இருந்தாங்க. ஜப்பானுக்கு சொந்தமான கப்பலாக அது அறியப்பட்ட நிலையில தான் தற்போது இந்த கப்பல் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே 6 பேரை அவர்கள் பணைய கைதிகளாக பிடித்திருக்கிறார்கள். 11 பேரை காணவில்லை. 10 பேர் உயிரோடு மீட்கப்பட்டிருப்பதாக ஐரோப்பாவினுடைய கடற்பிரிவு சொல்லி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த வாரம் செங்கடல்ல மொத்தமாக 2 கப்பல்களை அவர்கள் மூழ்கடித்திருக்கிறார்கள். இதே நிலையில பென்குரியன் விமான நிலையத்தின் மீதும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த கப்பலை பொறுத்தவரை இது கிரீஸுக்கு சொந்தமான கப்பல். லைபீரியாவினுடைய கொடியோட தான் இந்த கப்பல் பயணித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த கப்பல் எயிலாது துறைமுகத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருந்த உம்முல் ரஷ்ராஷ் என்று சொல்லுவாங்க. ஈலாது துறைமுகம் என்பது இஸ்ரேலுடைய ஒரு இதயமாக பார்க்கப்படுகிற துறைமுகம். அந்த துறைமுகத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருந்தது. துறைமுகத்துக்கு போகாதீங்க, நீங்க போகக்கூடாது, திரும்பி போங்க என்கிற அறிவிப்பை ஹூதிகள் விடுத்ததாகவும் அதை மீறி கப்பல் பயணித்த காரணத்தினால் தான் கப்பல் மேல தாங்கள் தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை ராய்ட்டர் செய்தி நிறுவனமும் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களிடமிருந்து அந்த கப்பலில் இருந்து கைப்பற்றப்பட்ட
6 பேருக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பான இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்றிருப்பதாகவும் யஹ்யா சாரி செய்தி பிரிவினுடைய பொறுப்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஹூதிகள் மேஜிக் சி என்கிற ஒரு கப்பலையும் இந்த வாரம் மூழ்கடித்திருந்தார்கள். மொத்தமாக 2 கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிற அதே நேரம் பென் குரியன் விமான நிலையத்தின் மீது அவர்கள் இன்றைக்கு பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதலை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் என்று இஸ்ரேல் தகவல் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் அந்த தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது ஹூதிகளுடைய படைப்பிரிவு. எது எப்படி போனாலும் பென் குரியன் விமான நிலையம் 3 மணி நேரங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்தது, வான்பரப்புகள் மூடப்பட்டிருந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தான் அன்சாருல்லா ஹூதிகளுடைய தலைவராக செயல்படக்கூடிய அப்துல் மலிக் அல் ஹூதி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசா மக்களுக்கான எங்களுடைய ஆதரவு எப்போதும் தொடர்ந்து வருகிறது. இந்த வாரத்தில் மாத்திரம் நாங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள், அதே போன்று ஆளில்லாத போட்டுகள் மூலமாக, ட்ரோன் தான் அதுவும் ஆளில்லா போட்டுன்னா ட்ரோன் அர்த்தம், இதன் மூலமாகவும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். குறிப்பாக இஸ்ரேலுடைய துறைமுகத்திற்கு செல்கிற கப்பல்களுக்கு நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறோம். தடையை மீறி யார் பயணித்தாலும் அவர்கள் மீது தாக்குதல் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹூதிகளை பொறுத்தவரையில் ஒரு ரப்பர் மாதிரி ஆட்கள் இவங்க. நம்ம ஒரு ரப்பர் பந்த செவரில் அடித்தோம்னா எப்படி திரும்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்குமோ அதே மாதிரி ஆட்கள் தான் இவங்க. இவங்க மேலே இஸ்ரேல் பல தாக்குதல்கள் நடத்தினாங்க. அமெரிக்கா இருக்கும்போது அமெரிக்காவினுடைய F-35 விமானங்களே குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தியிருந்தது. எவ்வளவு நடத்தினாலும் ஹூதிகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பூமிக்கடியிலே தயாரிக்கிறார்கள். அதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஹூதிகள் பலம் வாய்ந்த கட்டமைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறதுனால அவர்களை இவர்களால் தடுக்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் ஹூதிகள் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. ஹூதிகளை பொறுத்தவரை செங்கடல்ல வருகிற கப்பல்களை மொத்தமாக தடுக்கிற காரியத்தில் மீண்டும் ஈடுபட்டிருக்கிறார். ஒரே வாரத்தில் 2 கப்பல் மூழ்கடிக்கப்படுகிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. எனவே காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் மாத்திரம்தான் இதற்குரிய தீர்வு கிடைக்கும் என்பதையும் النصر الإسلام. يا ربي لك الحمد. الموت أمريكا، الموت إسرائيل، الوعد اليوم، النصر الإسلام. لبيك يا صاح، لبيك يا صاح، لبيك يا صاح. يا ربي لك الحمد. الموت إسرائيل، الوعد اليوم، النصر الإسلام. لبيك يا صاح، لبيك يا صاح، لبيك يا صاح. الله أكبر. الموت أمريكا، الموت إسرائيل، الوعد اليوم، النصر الإسلام. لبيك يا صاح، لبيك يا صاح، لبيك يا صاح. يا ربي لك الحمد.